அழகி தமிழ் வாழும் அறிவாலையோ அழகி தமிழ் வாழும் அறிவாலையோ அழகி தமிழ் வாழும் அறிவாலையோ அறம்பொருள் கருயில் அறிவாலையோ உழவர் மனம் போலே உழவர் மனம் போலே விளையும் நிலம் போலே உழவர் மனம் போலே விளையும் நிலம் போலே உண்மையிலே மனிதன் தன்மையிலே வளரும் மனிதன் தன்மையிலே வளரும் தன்மையிலே வளரும் அழகு தமிழ் வாழும் அறிவாலையும் அறிவாலையும் அகர முதல் எழுத்தில் பிறப்போடு மக்கள் அரசியலை வகிக்கும் முறையோடு அகர முதல் எழுத்தில் பிறப்போடு மக்கள் அரசியலை வகிக்கும் முறையோடு மிக மிக உயர்வான கருத்தோடு மிக மிக உயர்வான கருத்தோடு மிக மிக உயர்வான கருத்தோடு தமிழ் வாழும் அறிவாலையோ அறப்பொருள் புறநோவியோ அறிவாலையோ 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 நாரதர் தெரிவித்தபடி வேடரவு முனிந்து வெளிவழிச்சால் வந்து விட்டோம். இந்த குறிஞ்சிடத்தின் தரவண முருகனின் நந்தைய பரமன் இருப்பது அரவம் அரவத்தை கொடியாய் கொண்டு துரியோதனன் நண்பன கருணன் தந்தை ஆதிசேடன் எம்பது பூமியின் பிரபஞ்சம் அதை பிளந்து தும்சப்படுத்தியவர் இலங்கேஸ்வரன் அளித்தவர் திருமால்வின் மார்பிலே இடம்பெற்றுக்கூடிய மகாலட்சுமி. அப்படி லட்சுமி கடாட்சியம் பொருந்தியதோ இந்த குறிஞ்சிடத்தின் சிறப்பு. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குறிஞ்சி மலர் மலர்வது வழக்கம். நான் இந்த மனத்திற்கு வந்திருக்கிற பொழுது குறிஞ்சி மலர மறந்திருக்கிறது என்றால் ஒவ்வொன்றும் எனக்காக அமைந்திருக்கலாமோ, ஒவ்வொன்றும் நமக்காக அமைந்திருக்கலாமோ என்றெல்லாம் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக, மலர்கள் வளர்ந்தது எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
குதிரையை நிப்பாட்ட முடியல. ஜனத்தருடைய ஜனகாதிபதி வரும் மன்னக சமயபரதம் பாராண்ட மாந்தாது மனவரை சந்திரன் பகலவன் காமதேனு மதிவேவும் ஆர்க்கண்டனம் அருள் செயல் மால்கொண்ட முசுகுந்தனம் மாய்மபெரு தென்னவனம் சேரவதி சோழனம் ஆசில்லாத துர்வாசனம் கவிகிதவ தேவனீர் கருதைவர் அடிபணிய அதரம் ஒரு பவனாய் பணிவேசம் அங்கிருத்து ஆணவம் சுருக்கிறார்கள். அப்பேற்பட்ட வடமாக இருக்கலாமா? இந்த இடத்தை பார்க்கிற பொழுது அழகான இடமாக இருக்கின்றது. இந்த இடமே அழகான இடமாக இருந்தால் இந்த இடத்தை வசிக்கிற மக்கள் எப்படி எல்லாம் இருப்பார்கள் என்று இந்த இடத்தை பற்றி வர்ணிப்பதா அல்லது இந்த இடத்தை வசிக்கின்ற மக்களை பற்றி வர்ணிப்பதா? இதைத்தான் சொல்வார்கள். கடலென்ற புவி மீது அலைகின்ற உருக்கொண்டு கடலென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே கட்டுண்டு நித்தம் நித்தம் உடலென்ற கொம்பிற்கு உணவென்று இறை தேடி ஓயாதிரவு மகளும் பணியில பதத்திருச்சு, வேற ஒன்றும் கிடையாது. வெயில் நேரமாக இருந்தால் எல்லாம் சரச்சரந்தா போகு. அது மாதிரி உண்டு உண்டு உறங்குவதை கண்டதைகளால் ஒருவன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டான தன்மை வெயில் நேரத்தில் எப்படி இருக்கும், பனி நேரத்தில் எப்படி இருக்கும், மழை காலத்தில் எப்படி இருக்கும், குளிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து எதிர்நீச்சல் போடுறது மனிதன். அதாவது மனிதர்கள் உண்டு, மனிதர்கள் மிருகம் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு அப்படின்னு இருக்கா. கடலென்ற புவி மீது அழகின்றிருக்கொண்டு கடலென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே கட்டுண்டு நித்தம் நித்தம் உடலென்ற கும்பிற்கு உடவென்றி ஓயாதிரவுகளும் இப்படி உண்டு உண்டு உறங்குவதை கண்டது எல்லால் ஒருவையில் அணிந்திருந்த தரவென்ற படிகரையில் வந்த வாசங்கள் என்னும் தாய் என்றும் செய் என்றும் நீ என்றும் நான் என்னும் தபைகளை வண்ணமாய் இடனின்று கடினின்று ஏனென்று கேளாதிருப்பது உனக்கலாக ஈசனே சிவகாமி நேசனே இறைகின்ற தெளிவான் நடராஜனை என்று சொன்னால் இந்த இடத்திற்கு மட்டும்தான் மிகையாக அப்பேற்பட்ட இடமாக இருந்தாலும் இந்த இடத்துடைய பெருமை சொன்னால் எப்படி நாம் இருக்கலாம் என்பதற்காக பண்புமில்லை முறையுமில்லை நாலு கண்கள் உருவத்திலே அன்னமில்லை காதலிலே அதற்கு நாலு கண்கள் மல்லிகை வெஞ்சங்க வண்டது வன்கரப்ப வெள்ளி கிடைக்கிறது மெய்கரப்ப முல்லை மலர் என் மாலை தோழ செய்தல்
வருகின்றால் அந்த பொழுதிலே அந்த நேரத்தில் பருவத்தை காட்டி அளிப்பாரா அல்லது உருவத்தை காட்டி அளிப்பாரா? பருவத்தை காட்டி அளித்தால் கண்களுக்கு கவர்ச்சியாக இருக்கலாம், உருவத்தை காட்டி அளித்தால் மனதிற்கு கவர்ச்சியாக இருக்கலாம். பருவத்தை பற்றி வெடிப்பதா அல்லது உருவத்தை பற்றி வெடிப்பதா? பொன்னின் மணி கிண்கிணி விளம்ப மின்னும் மணி வேகடைகளை சிலம்படைகள் இழப்ப சின்ன மலர் கொண்டு சில சேடியர்கள் சூழ அன்னமன வல்லரனம் ஆபரவித்தான் என்பதற்காக நாரதர் தெரிவித்தபடி வேடரூபம் முடிந்து வேலிமலை சால் வந்து விட்டோம். ஆனால் வள்ளியின் நினைப்படம் இதுவாகத்தான் இருக்கக்கூடும். ஆனா இங்கதான் வள்ளி இருக்காங்கிறதுக்கு அறிகுறியே தெரியலையே. வள்ளி இங்கதான் இருக்காளா? சத்தத்தை பாத்தியல்ல? இதை வந்து வசனமா ஏத்துக்கிறதா இல்ல பாட்டா ஏத்துக்கிறதா? சங்கீதமா அப்புறம் சொல்லியல வரட்டும், வெளியில வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறோம் வேடிக்கை. ஆடலும் சோய்கின்ற அழகாக பண்பாடுகின்றான். இந்த சத்தம் இருக்கே, எல்லா உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு தனித்தன்மை யாருக்கிட்ட இருக்குன்னா மனுஷன் மட்டும் தான் இருக்கான். எல்லா உயிர் ஜீவனும் பார்த்தீங்கன்னா சத்தம் ஒரே மாதிரி தான் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காகத்தை எடுத்துக்கிறோமே, இந்த காகம் புரியல, எல்லா காகமும் காகான்னு கத்தும், ஆனா எல்லா காகத்தினுடைய சத்தமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏதாவது வேற வேற மாதிரி கத்துதா? குயில் கூவுதே ஏதாவது வேற வேற மாதிரி கூவுதா? எல்லா குயிலும் சத்தமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆட்டு சத்தம், மாட்டு சத்தம், கோழி சத்தம், குருவி சத்தம்னு சொல்லுவான். ஆனா மனிதனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சத்தம். ஒருத்தருக்கு மாதிரி இன்னொருத்தருக்கு சத்தம் இருக்கா? சொல்லுவான். பாட்டு பார்த்தீங்கன்னா சீர்காழி மாதிரி படிப்பிட்டாயா, டிஎம் சவுந்தரராஜன் மாதிரி சொல்லுவான். அவருக்கு நிகர் அவர் தான், அவளுக்கு நிகர வேற யாருமே சொல்ல முடியாது. அது மாதிரி சாயலா இருக்கான். இப்ப ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க, பேனா இருந்தாலும் பெத்தவன்ல பாதி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் ஏடா அவன் நடவடிக்கைலாம் பார்த்தியா அப்ப மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள்ல. அது மாதிரி ஆடலும் சோன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சேன். இந்த சத்தம் யாரோட சத்தமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரோட சத்தம் எங்களுக்கு தெரியல. முன்ன பின்ன கேட்டிருந்தா தான் சொல்ல முடியும். நம்ம முன்ன பின்ன கேட்டிருந்தா தான் இன்னாரு பேசுறாங்க அப்படின்னு ஆளை பார்க்காம சொல்லலாம். இப்போ பின்னாடி சத்தம் கேட்டாலே என்ன தர்மலிங்க பின்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்போம். இந்த சத்தம் யாரோட சத்தமா இருக்கு அப்படின்னு நம்மளுடைய அனுமானத்துல எப்படி இந்த சங்கரத சுவாமி இந்த கதைக்கு எப்படி கொடுத்துருக்காரு தெரியுமா? ஆடலும் சோன்னு சத்தம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சத்தம் யாரோட சத்தம் எப்படி வரும்? இந்த ஆடலும் சோங்கிற சத்தத்துக்கு அர்த்தம் தான் என்ன அப்படின்னு பாட்டில் காட்டிக்காரு. லேசா காட்டுவோமே. யாரோ இவன் யாரோ தெரியே, யாரோ இவன் யாரோ, யாரோ 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 இவன் யாரோ, அழகிய மதிமுகரது யாரோ இவன் யாரோ தெரியே. சிங்காரி யாரோ இவன் யாரோ, யாரோ 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 இவன் யாரோ தெரியே, அழகிய மதிமுகரது யாரோ இவன் யாரோ தெரியே. ஏற்றது ஒரு சத்தம். இந்த ஒரு சத்தத்துக்கு சங்கரதாஸ் சுவாமி எவ்வளவு விளக்கம் எழுதி வச்சிருக்கா பத்தியலா? பாரோர் புகழ் பரவிய சுகுமாரியா. பாரோர்னா என்ன? பாருனா உலகம். இந்த உலகத்தவர் போட்டு அவள மாதிரி உண்டுமா அப்படின்னு சொல்ற மாதிரி பாரோர் புகழ் பரவிய சுகுமாரி பாலமுதம் தரும் சீரவுதாரி. இந்த சத்தத்தை கேட்கும் போது காதல தேன் வார்த்தை மாதிரி இருக்கான். அது மட்டுமா? தாரார் மார்பின் இவள் அலங்காரி அப்படின்னா நடந்து வரையில பாத்தீங்கன்னா தாரார் மார்பின் இவள் அலங்காரி தகுந்தபடி இவள் எனக்கு ஏற்ற சிங்காரின்னு மட்டுமா எழுதியிருக்காரு. மகாசுகதரூப சுந்தரி, மகாசுகதரூப சுந்தரி முகவனிதையே புனிதையே இளையமாய் மனோகரைய மதனசதிய மகாசுகதரூப சுந்தரி சுந்தரி சுந்தரி. கோவிலமிருந்து பத்திரத்தை அலங்காரியே கோவிலமிருந்து பத்திரத்தை அலங்காரியே சுரமணிதய தமிழர்கள் சுமுகமோகனாகியே சுரமணிதய தமிழர்கள் சுமுகமோகனாகியே பகரநாளையில் இருந்தவைய பாவகே கருணாகரே
கருணாகரி பருவ பாக்கியவதி மகாசுகித ரூப சுந்தரி இதையே இதயமாய் மனோகரைய மதனத்திய மகாசுகித ரூப சுந்தரி சுந்தரி ஆலோலோ ஆலோலோ என்று கூறோ எனதாசையோ மிருதே மட அண்ணனே அழகு சொர்ணனே அழகு சுயராதிரி மாதரசி உறந்த யோகத்தரசி ஏராதிரி மாதரசி சிறந்த யோக குணத்தரசி மனத்தில் இனத்தொழில் மனத்திலே கண்டு இவள் மகாசுகித ரூப சுந்தரி ஒரு மனிதையே வினயமாய் மனோகரைய மதனரதைய மகாசுகித ரூப சுந்தரி 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 உலகத்துல மனிதன் வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன். இந்த மனிதனால ஜெயிக்கவே முடியாத விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஜெயிக்கவே முடியாத விஷயம் என்ன விஷயம்? வேற ஒன்றும் இல்லை, தூக்கம் தான். மணியிலையும் படுத்திருக்கால ஒரு 2 டிக்கெட்டு என்ன வேணாலும் செய்வேன். அதை அப்படி பண்ணிப்புறோம், இதை எப்படி பண்ணிப்புறோம்னு காலையில் இருந்து சொல்லிக்கிட்டே தெரிஞ்சாயா. சரி, நான் இங்கே போய் இடத்துல பார்த்தா ஆளை காணா அப்படின்னு கூப்பிட்டு எங்கே போனான்னு கேளுங்க. போய் படுத்தேன், தூக்கம் அசத்திருச்சு, எந்திரிக்க முடியல. அதை வெல்ல முடியாது. தூக்கத்தை வென்றவே யாருமே கிடையாது. அதே அகங்காரத்தை உள்ளடக்கி ஐமுரனை சுட்டரித்து தூங்காமட்டு சுகம் வருவதை கிளம்பிட்டுருக்கேன். மனிதன் வந்து எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்லுவேன். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டால் வாழ்வகை புரிந்து கொண்டால் இருந்தபோது மனிதனுக்கு ஒன்றுமற்ற விளங்கவில்லைன்னு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன். இது வந்து கேள்வியா இருந்தாலும் அந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா விளக்கம் என்ன சொல்லியிருக்கான்னா, மனிதர் எல்லாம் தெரிந்து கொண்டால் மாளுவகை புரிந்து கொண்டால் இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லைன்னா அந்த ஒன்று என்ன? மனிதனாக வாழ்வதற்கு மனிதனுக்கு தெரியவில்லையா? மனிதன் இப்படித்தான் வாழணுங்கிறது தெரியாதான். மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? கூட்டல் இருக்கணும், கழித்தல் இருக்கணும், வகுத்தல் இருக்கணும், பெருக்கல் இருக்கணும். என்ன கணக்கு மயன் நினைச்சீங்களா? அதாவது சொந்த பந்தத்தை பெருக்கணுமா, வசதி வாய்ப்பை கூட்டணுமா, தேவையில்லாததை கழிக்கணுமா. நம்ம இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற முறையில் மனிதன் வகுத்து காட்டணுமா. அப்போ கூட்டல் பெருக்கல் வகுத்தல் இதெல்லாமே இருக்கணுமா மனிதனுடைய வாழ்க்கையில். இப்படிலாம் இருந்தாத்தான் மனிதன் வந்து இருந்தாலும் அறிந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு. இந்த பகுதி சாதாரண பகுதி கிடையாது. சுற்றி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் உருவான ஏரியா உண்மை. இந்த பகுதியில் வந்து பழமொழி சொல்லுவாங்கல்ல, டேய் கொள்ளந்தருவில் போய் ஊசி வைக்காதரா அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கட்டும், காலமருந்து நடக்காத கோலமருந்து குரங்குக்கு ஒப்பாவார் என்பதற்காக அருமை பெரியவர்களுக்கும் நாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த விழாவின் மிக சீரோடும் சிறப்போடு நடாத்தி கொண்டிருக்கூடிய அருமை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய அமைப்பாளர் பொறுப்பாளருடைய சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறந்த முறையில் உண்மையிலே அருமையா இருக்குண்ணே, ரொம்ப நன்றி. அருமையான முறையிலே ஒளிபரப்பி அமைக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகள் அந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எங்களை எல்லாம் அரங்கத்திற்கு அழைப்பித்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கலைப்பணியை துவங்குண்டு நாரதர் சொல்லிவிட்டு போயிட்டார், வள்ளி இங்கேதான் இருக்கா, நீங்க போய் பாருங்க அப்படின்னா. ஆனா அந்த வள்ளி சத்தம் மட்டும் கேட்குது, வள்ளி என்ன செய்யறா அப்படின்னு போய் பார்க்கணும். இப்ப நம்ம போய் பார்க்கறதா இல்ல அவங்கள இங்க வர வைக்கிறதா? போடுங்க வந்துருவாங்க. ஓ, நம்ம சத்தம் போட்டா வந்துருவாளா? ஆமா, முள்ளுனாலதான் முள்ள எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி லேசா எடுத்து பார்ப்போமே. மணி குயில் இசைக்குதடி, என் மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளப்புருவிகள் பறந்ததடி, அடிமானே மயங்குவதேனோ உடைத்தானே உருகுவதேனோ, இளம் காற்றே கைகள் வீசுவா, இதம் தேடும் கதைகள் பேசவா, மயங்குதடி, சிறகுகள் இருந்ததடி, இளப்புருவிகள் பறந்ததடி,
தேடும் எல்லா பெண்ணை குணமாகும் கோலம் இளம் காற்றே சிவா இளம் தேடும் குயிலி செக்கிறடி மனமது மயங்குதடி இள குருவிகள் பறந்ததடி குருவிகள் பறந்ததடி அந்தி வந்து சேர்ந்ததிலே நான் முடிந்து போகுமா சந்தனத்தான் வாழ்ந்ததிலே வாசமின்றி போகுமா நீராடும் மேகம் கோலம் போகுமா இளம் காற்றே சிவா இளம் தேடும் நரகத் தேவா குயிலை சக்கிரடி மனமது மயங்குதடி சிறகுகள் இருந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி ஒரு மாடித்தடி செல்வதற்குள்ள சென்று பார்க்கலாம். அதற்கு முன்பாக யார் ஒரு ஆடவர் அங்கிருந்து உலாவிக் கொண்டிருக்கின்றார். யார் அவர்? எதற்காக உலாவுகின்றார்? சற்று அவர் சந்திக்கலாம். ஆகையினால் போதுவார் போதுவார் நம்மள பாடியாச்சு. யார் இங்க இப்ப காமெடி பண்ணா இப்படி விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? காஞ்சி வருதா? என்னை மீறி இந்த வனத்திற்குள்ளே ஒரு ஈ காக்கா குருவி குஞ்சு நுழைய முடியுமா? வீரத்தேவன் காவல்ல ஒரு பிள்ளையும் வர முடியாது. ஈ காக்கா குருவியை கூட நுழைய விட்டு விடுவேன், குஞ்சை நுழைய விட மாட்டேன். பாவம் அத்தனோடு குஞ்சு தானே போனா போயிட்டு போகுது. குஞ்சுதானே என்று நாம் நினைத்து நுழைய விட்டோமானால் அது உள்ளே போய் பெருசாகி நிறைய குஞ்சுகளை உற்பத்தி செய்து கடைசியிலே குறிஞ்சிக்காடு குஞ்சுக்காடாக மாறிவிடும். நம்பிராஜனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? உற்பத்தி பெருகனா நல்லதானே, பெருகக்கூடாது. அதனால் தான் நான் இந்த விளையாட்டு ஏன் கோபுரியா பேசிட்டு துண்டு எடுக்கிறது என்ன உன் பழக்கம்? இதாருங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்க துண்டை போட்டுக்கிட்டு வரல, அப்புறம் துண்டு போட்டு வந்தோம்னா துண்டு எடுத்தோம் சொன்னா சுரேஷ் நீ எடுத்தியா? நான் பார்க்கறேன், நான் எடுப்பேன். அண்ணன் துண்டை போய் நான் எடுப்பேனா? சும்மா கையிலே அவுத்து கடிக்கிட்டு தானே வந்தாரு. தோல்ல துண்டா இருந்துச்சு, தோல்ல துண்டு போட்டுருந்தேங்கிற. அப்புறம் இதாருங்க போட்ட இடத்துல போட்டிருப்பிய, போய் பாருங்க. போட்ட இடத்துலயா? யார போட்ட இடத்துல? துண்டை போட்ட இடத்துல போட்டிருப்பிய. அங்க பட்ஜெட்ல துண்டு விழுந்துதான். இங்க ஏன் துண்டு போயிருக்கு? இந்த துண்டு போனதின் காரணம் என்ன? இங்க ஏதோ நடமாட்டம் இருக்கிறது, ஏதோ இங்கு தகுடு வைத்திருக்கிறார்கள். அந்த தகுடு வைத்த என்ன வந்துருச்சு, ஆனா துண்டு மாறி வந்திருக்கு. துண்டு மாதிரி இல்ல, இதுதான் துண்டு. துண்டு மாறி வந்திருக்கு. எங்க விரிங்க துண்டுனா துண்டே தான், துண்டு மாதிரி இல்ல. அது அல்லையா, துண்டு மாறி மாறி அந்த மாதிரி. என்ன மாதிரி? வேற மாதிரி. வேற மாதிரி வேற மாதிரி. அட இது வேற துண்டு, ஏன் துண்டு இல்ல? அடுத்த ஒரு துண்டை நீங்க எடுத்துக்கிட்டு வரியா? தானா என் தோல்ல துண்டு வந்திருக்கு. தானா எப்படி தோல் வரும் துண்டு? இங்கே நடமாட்டம் இருக்கு, கண்டுபிடிக்கிறேன்.
மறுபடியும் வந்து துண்டு விழுகுது, டிசைன் டிசைனா விழுகுது. அப்பன் திருப்பதியா அழகர் மலை அழகோ, அழகர் மலை அழகோ, அழகர் மலை அழகோ, அழகர் மலை அழகோ. அந்த அழகர் மலையை விட்டு கருப்பா 12ஆம் மணிக்கு இந்த எப்படியாவது எடுத்து போடுவோம் இன்னைக்கு. நீ வந்து இறங்குறாங்க அருப்பா. கருப்பை ஏதோ முன்னாடி மறைக்கிறான். விடக்கூடாது. என்னன்னு தெரியலையே. அடுத்து பாருங்க, அப்பன் திருப்பதி அப்பன் திருப்பதின்னு இதே சொல்லிக்கிட்டு இருந்தா அடுத்து அளவர்களுக்கு பக்கத்துல மாத்தி சொல்லுவாங்க. திருப்பதி அப்பம் சரிங்க, திருப்பதி இருங்க அப்பா லட்டு தான் கொடுக்குறாங்க. இதான் திருப்பி சொல்ல சொன்னேன். திருப்பதி அப்பன் வேற 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 மாதிரி வேற மாதிரி. அந்த கல்லந்திரிய விட்டு கல்லந்திரிய அந்த பொய்ய பணப்பட்டி எல்லைய விட்டு கருப்பா கூட மறிக்கிறான்டா கருப்பே. விடக்கூடாது விடக்கூடாது. அப்பா நீ அந்த வல்லாள வட்டிய தாண்டி கருப்பை அந்த ரூட்ல வைக்கா. அதான் ஏப்பா இல்ல என்ன என்னென்ன காவல் காக்குறாரா சாமி அளக்குறாரா அவரு? இந்த கருப்பை நீதானா? என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. இந்த துண்டெல்லாம் களவாண்டது நீதானாயா? எனக்கு அருமையான துண்டு ஊர்ல போட்டிருக்காங்க, எங்களுக்கு தான் போட்டிருக்கா. அப்புறம் இதே எதுக்கு நான் களவாங்கிறேன்? அப்ப யார் என் தோளில இந்த துண்டை எடுத்து இந்த துணியை கொண்டது? இந்த துண்டை யாராவது களவான் பாலா? அதனாலதான் கேட்கிறேன். கீழே கிடந்தா நாய் கூட எடுக்காது. அதை ஏன் நீர் எடுத்தீர்? நான் எடுத்தேன்னு யாரு சொன்னா? அப்ப நான் என்ன குறுக்கு தர்மலிங்க சரி, என்ன எதற்காக இங்க வந்தீர்? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அடடே, இருந்த வெள்ளத்தை தள்ளிச்சா வந்த வெள்ளம் நல்லா தெரியுதுல்ல? தெரியுதுல்ல? என்ன வெள்ளம் முட்டைய நம்ம தூக்கலாத்தேன். வெள்ளம் இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் தள்ளாத்த இடம் சுத்தமா இருக்கும், புரியுதுல்ல? இடம் சுத்தமாகாது, தண்ணி சுத்தமாகும். சரி சரி. ஆமா, நீர் யார்? நீங்க யாரு? நான் இந்த இடத்திற்கு சொந்தக்காரன். யார் சொன்னா? நான் தானே சொன்னேன், காது கேட்கலையா? இல்ல, யார் சொன்னா இந்த இடத்துக்கு சொந்தம்னு? சரி துறை, இப்ப நான் தானே சொன்னேன், கேட்கல? உனக்கு கழிச்சா இல்லையா? யாருக்கு எதுக்குமே சொந்தம் கிடையாது உலகத்துல, தெரியுமா? அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நான் சாமியார் பயலா? அப்படிலாம் இருக்க முடியாதா? குடும்பம் குட்டி இருக்கு. இருடி வாரேன். குடும்பம் குட்டியா ஒரு இருக்கு. அவசரம் பாய சுருட்டாத, இந்த வந்துடுறேன் மாமா கொஞ்சம் போடு. அப்புறம் என்ன சொல்றீங்கள? என்ன விரிச்ச பாய் விரிச்சபடி கிடக்கா? ஆள் சத்தம் கேட்க வந்து சொல்லியான்ட்டேன். பாய் மட்டும்தான் விரிச்சு கிடக்கா இல்ல பாயில்? இரு, குளிக்க போகாது, என்ன அவசரம்? அது லட்சணம் தெரிஞ்சா குளிக்க போகுது. ஏய், நீங்க முதல்ல வேணாம்ட்டு இன்னும் 3 வட்டம் இருக்கு, கொஞ்சம் பொறு. 3 மாதம் ஆனாலும் நடக்காது. இவர் வந்து வட்டத்துக்குள்ளதான் இருக்காரு. உண்மையை சொல்லுங்க, உங்களை ஏதோ பார்த்த முகமா தெரியுது. உண்மையை சொல்லணும். என்ன யாருன்னு தெரியல? அட சத்தியமா தெரியலையா? நல்லா கண்ணை திறந்து பாருங்க. அட அப்பா, நல்லா வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? சொந்தமுள்ள மச்சான சொன்னாத்தான் புரியுமா? மச்சா 5 வயதுல அரியா பருவத்தில் பிச்சு குழந்தையில ஓடி ஆடி விளையாண்டது மச்சா. வெள்ளிமலை மன்னவா, வேதம் நீ அல்லவா, முன்னோக்கு முன்னவா, முன்னை சொல்லவா, வெள்ளிமலை மன்னவா. ஹலோ, வந்தவங்களை வாங்கன்னு கேட்காம பாட்டு பாடிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியா வெள்ளிமலை வேடுவர்? அப்படியா? மாமே மயன். சரி 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 சரி. சொந்தமா வர சொன்னது நீங்க தானே? வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்ன, காட்டி கொடுத்துக்கிட்டியா? அப்ப
அப்புறம் வர சொல்லிட்டு ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னா என்ன விவரம்? நான் தான் வர சொன்னேன். கூட்டி அந்ததை வருது. என் தங்கச்சி உள்ள உங்களுக்காக தயாரா இருக்கு. அப்ப போயிட்டு வரேன். இருங்க, அப்படி போகக்கூடாது, படக்குன்னு போகக்கூடாது எப்பவுமே. அப்படி போய் வச்சுக்க. 4 நட்சத்திரம்லாம் மரியாதை இல்லை இருக்கு. படக்குன்னு போய் படக்குன்னு வந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? படக்குன்னு வந்தா சந்தோஷம் தானே. அப்ப உனக்கு சந்தோஷம். ஆமா, அந்த பிள்ளை சங்கடப்பட. ஐய நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. தங்கச்சியை காலதாம தான் காரிய கெடுன்னு சொல்லுவாள்ல. வந்தமா வேலை முடிச்சமா சட்டு ஓட்டணும். அந்த மாதிரி நண்டை பிடிச்சமா காலை உடைச்சமா நம்ம இழுவரியா கிடக்கணும். தங்கச்சியை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. நீங்க சொல்றது வந்து பொழப்புலே பொழப்பு நாபட்ட பொழப்புன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ற கிளம்பச்சான், என் தங்கச்சி நீ படக்குன்னு போய் சொந்தக்காரன்னு சொல்லக்கூடாதுன்ற அப்படின்னு சொல்றீங்க. நானை தேடி வந்த மாதிரியே சொல்லணும். நடிக்கணுமோ? நானும் அதை ஆமான்னு சொல்லுவேன். நடக்கும், புரியுதா? சரி, உள்ள 2 பீஸ் இருக்கு. இப்பத்தான் புரியுது. என்ன அது? 2 பீஸ் இருக்கா? ஆமா, உங்களுக்கு யோகா இன்னைக்கு. ஒரு பீஸ் உங்க மச்சான் சாப்பிட்டு போயிட்டாரு. அது தெரியாத உங்களுக்கு? இல்ல, உள்ள 2 பீஸ் இருக்கு. நீல உங்க மச்சான் சாப்பிட்டு ஒரு பீஸ் போய் படுத்துட்டாரு. அதெல்லாம் மச்சான், இங்க 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. யாருக்கு? உங்களுக்கா? சொல்ல வேண்டாம். நான் இப்பதான் பாய் விரிச்ச மணியா கிடக்குன்றேன். அப்புறம் அதுக்குள்ள 2 பொம்பளை பிள்ளை. எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இல்லையா? உள்ள 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. சரி, அதுல 1 உங்களுக்கு, 1 எனக்கு. வந்த 10 பேர்ல பாருங்க, நம்ம 2 பேருக்கு தான் பொம்பளை ஆளு. இந்த வேடிக்கை தான் பார்க்கணும். ஐயோ கார நீங்க பரவாயில்லையே. என்ன பரவாயில்ல, இல்லை வேடிக்கை காட்டுறதுலையும் நல்லா தான் காட்டுறீங்க. நீங்க போகுது பாருன்னு போங்க, உள்ள வரும். டக்குனு உள்ள விட்டுருங்கிறீரா? உள்ள விடுங்க அப்படிங்கிறீரா? அடுத்த கவலை இருக்க பழைதப்பிய குரமான்களே, குரல் மான்களை ஒரு நீங்களே காலையில வந்து என்ன ஊழிட்டுக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? ஒண்ணும் இல்ல. ஐந்து வயதுல அரியா பருவத்துல பிஞ்சு குழந்தையில பார்த்த போனா சாமி உங்க மான அந்த பைக்கில் பார்க்கணும், இந்த பைக்கில் பார்க்கணும். 2க்கு இடையில பார்த்தா சொன்னல சின்ன வயதுல பார்த்தோம் அப்படியே இருக்குன்னு. இன்னும் சின்னதாகவே தான் இருக்கு. நான் புழங்கவே இல்லை. புழங்குனா பழசா போயிரும்னு எங்க மாமா துர்ராஜ் மாமா சொல்லியிருக்காங்க. அப்ப முடியலையா? முடியெல்லாம் இருந்துச்சு.
அதனாலதான் பழக்கலையா? இப்ப கிளீனா யோ கேட்டாங்களா? சரி இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் காவல் புரியுதுல ரொம்ப தெளிவா காக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க. சொல்லிருப்பாங்க சன் டிவில சொன்னாங்க. உங்களை மாதிரி காவல் காக்குறது யாருமே முடியாதுன்னு. அதனால நீங்க என்ன செய்யறீங்க தெரியுமா? நாங்க என்ன பண்ணணும்? யாரையும் உள்ள விட்டுறாம பத்திரமா பாத்துக்கணும். நான் உள்ள விடவே இல்லை, சத்தியமா கேளுங்க. நான் விட்டேன் நாடி பத்திரமா பாத்துக்கங்க. என்னென்ன கொட்டைக்குள்ளலாம் பனி தண்ணியா ஒழுகுது. கொட்டையில பனி தொழுகுது. உனக்கு காதுனாலே வேதுங்க. இங்க வந்து தொலை. கொட்டகைக்குள் கீத்தில் இருந்து பனித்தண்ணியாக ஒழுகின்றது. நீ என்ன அறியாம எது விழுகுது என்னமோ நான் கூட. நீங்களும் வாயை வச்சுக்கிட்டு செவனே வாயை வச்சு அப்புறம் உனக்கு தெரியாததுனால தானே நான் சொல்றேன். நீ வேற அப்பவே முதுகுல சொட்டு அண்ணா அரியண்ணா நான் சொல்ற கேளு. உனக்கு தெரியலன்னு தானே சொல்றேன். ஆமோதிக்க வேண்டியதானே. மோதிக்கிட்டோம்னா மண்டை வீங்கிக்கணும். நீ மோதி போயிட்டே வீங்கி கிடக்குற. சரி வீங்கிட்டு போகுது. உண்மைதானா? என்னது? உண்மைதான். காதல கேட்டுச்சு. ஆமா அப்படிதான். அம்மா அண்ணா இந்த பையன் மாடு பிடிக்க வந்திருக்கா. இவர் வந்து அப்பா மாடா. மான் 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 என்ன செய்றீங்க? தெரியுது எனக்கு. சரி அண்ணா அண்ணே ரெண்டு ஓட்டை அடுத்தவங்க அவுக்கிற அளவுக்கு நீ வச்சுக்காத. நானே நறுக்குடு கட்டி நறுக்குடு கட்டிக்க எருவ மாடு. நீ பாட்டுக்க. இவர் ஊர்ல இருந்து அவுத்துட்டாரு. இப்ப இவர்கிட்ட இருந்து நம்ம அவுக்கணும். விளையாட்டு பொருளா சின்ன பிள்ளைகிட்ட காட்டின காட்டிக்கிட்டு தெரியுது. இந்த கையில என்ன உள்ள கிடக்கலே பார்த்தமே கொடியில. அதே பாத்தியா? கொடியில இப்படி கேவலப்பட்டாலும் நீ அடங்க மாட்டேங்கிறிய. அரசியல்ல இதெல்லாம் அரசியல்ல சகஜப்பா. உனக்கு இது சகஜமாப்பா? ராணி அப்படியெல்லாம் பேசாம ஒரு காலத்துல இருந்த இடம். நான் சென்று வருகிறேன். என்ன சிப்பு நான் என்ன செய்யணும் இப்ப? நானே செய்ய மாட்டாம இருக்கேன். நான் போய் இங்க வயிற்றுச்சல கிளப்பாத. அதிகமா கிளப்புறது. ஆமா சரி நான் வந்தாச்சு கொடுப்பறேன். என்ன பண்ண போற? உனக்கு மருமக வேணுமா மருமக வேணுமா? அத நான் பாத்துக்கிறேன். நீ போ. உனக்கு மருமக வேணுமா மருமைய வேணுமான்னு நான் கல்யாணம் பண்ணி நான் பாத்துக்கிறேன்னு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். வளர்த்து அந்த மாதிரி நான் என்ன சொல்றேனே கேட்க மாட்டீங்க நீங்க. முதல்ல தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தானே அண்ணன் கல்யாணம் பண்ணணும். அப்ப நான் தானே உங்களுக்கு மருமையனா மருமகனான்னு பெத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். அதுக்குள்ள எப்படி நீங்க முந்திரீங்க? அதுவரை என்ன பொறுமையா இருக்க முடியாது. அதெல்லாம் நான் முடியாது. எப்பொழுதுமே தங்கைக்கு திருமணம் செய்த பிறகுதான் நீ திருமணம் செய்ய வேண்டும். சொல்லி அழ யாரும் இல்ல. ஐயோ முன்ன பின்ன அழுததில்லை. அண்ணா
அண்ணன் வீட்டுல இல்ல, வண்டி எடுத்துட்டு போயா. வேமாவா வேமாவா 500 ரூபா தரேன், வண்டி எடுத்துட்டு போங்கடா. அண்ணன் வீட்டுல இல்ல. பழைய பாத்திரம் வாங்க இங்க கிடக்கு. வண்டி நிப்பாட்டுறா, நானே வர்றேன். உதவாம கிடக்குது, போ வர்றேன்டா. அட நாசமா போடுவேன். பழைய பேப்பராவே ஆயிருச்சா? பழைய துணி கிடக்கு ஆயிருச்சு. மச்சான் வாங்க, நம்ம வண்டி வந்துருச்சு, போ. உனக்கு இந்த எங்க கூப்பிடுறிய?